Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் பதில் அளித்த நிலையில் அவையில் காரசாரமான விவாதமும் கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டது. தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்தும் சொல்லுங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க உள்ள இடத்துக்கு. நீங்க போங்க பதில், நீங்க போங்க முதல்ல. உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க. எல்லாம் அமருங்க. இல்ல அமருங்க, இருங்க. நீங்க அமருங்க. மானிய கோரிக்கை விவாதத்தின் தொடக்கத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் ஆளும் கட்சியினருக்கு அதிக வாய்ப்பு வழங்குவதாக குறிப்பிட்டார். ஆனால் ஆளும் கட்சியினர் ஆதாரமின்றி கூறும் குற்றச்சாட்டுகளை அவை குறிப்பில் இருந்து அதிக கருத்துகள் நீக்கி வரலாறு படைத்துள்ளதாக பாராட்டினார். நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் முதல்வர் கூறிய கோப்பை திறந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மிரட்டல்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். அதேபோல் ஆளுங்கட்சியினர் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி போல் சட்டமன்றத்தில் பாடல்கள் பாடப்படுவதாகவும் கடுமையாக விமர்சித்தார். கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? விவாதம் சூடுபிடித்த நிலையில் அப்போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு பேசினார். 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக கூறியபடி சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஏன் நேரலையில் ஒளிபரப்பவில்லை என்று கேள்வி எழுப்பினார். நாங்கள் முதலமைச்சர் சொல்லும் போது நாங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம்னு, நீங்க மிசாவையே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். வெள்ளை வேரிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பண்ணாங்க, பாராளுமன்றத்திலே பதவி ஏற்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி உறுதிமொழி எடுக்கல. அவரை பத்தி பேசிதான் உறுதிமொழி எடுத்தாங்க. பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தீங்க. ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இதுவரைக்கும் இருந்தது இல்லை. பின்னர் பேசிய சபாநாயகர் JCD பிரபாகர், கோப்புகளை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றும் அவரது பேச்சை சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் கூறினார். யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலால் முடிவெடுக்கிற திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சரோடு கலந்து ஆலோசித்து முன்னாலே வைக்கிற கோப்புகளை முழுவதுமாக நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று தான் சொன்னாரே தவிர அதை எடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து, அதை ஒரு சவாலாக அதை உட்காருங்க பதில் சொல்ல வேணாம். மாண்பு உறுப்பினர் ஆசிரியர் உட்காருங்க. அதை ஒரு சேலஞ்சாக நீங்கள் ஒரு சவால் விடுப்பது போல் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள. விவாதத்தில் மீண்டும் இணைந்த எதிர்க்கட்சித் தலைவர் தனது கேள்விக்கு ஆச்சரியப்படும் வகையில் பதிலளிப்பதாக அமைச்சர்களை விமர்சித்தார். மேலும் சட்டப்பேரவை கேள்வி நேரத்தை முதலில் நேரலையில் ஒளிபரப்பியது திமுக தான் என்றும், தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் சவால் விடுத்தார். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால்
நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்கிறது இதுதான் நான் சொன்னேன். திமுக ஆட்சியில் தான் முதன்முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த நீங்கள் லைவ் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்தும் சொல்லுங்க. உட்காருங்க 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 மாண்புமிகு உட்காருங்க எல்லாம் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், சட்டப்பேரவை நிகழ்வுகள் தற்போது முழுமையாகவும் வெளிப்படையாகவும் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாகவும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என பாகுபாடின்றி சபாநாயகர் நடுநிலைமையுடன் செயல்படுவதாகவும் பாராட்டினார். லைவ் பத்தி சொன்னார், உண்மைதான். அவங்க நேரலையை கடந்த ஆட்சியில் மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் அவர்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு நடுநிலையோடு ஒரு கட்சி இரு கட்சி இல்லாமல் அனைத்து கட்சி உறுப்பினர்களினுடைய குரலும், இந்த குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய குரலும் பதிவாக வேண்டும் என்பதற்காக தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை மட்டுமே முன்வைக்க வேண்டும் என்றும் அவையின் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் அறிவுறுத்தி இருதரப்பு வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இங்கே பேசுகிற போது நம்முடைய அவனுடைய கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பி இந்த பொறுப்பை நம்ம ஒப்படைத்து இங்கே அனுப்பியிருக்கின்றார்களோ அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற விதத்தில் நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். அந்த வகையில் எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னது போல எல்லா பேச்சுக்களையும் நீக்குவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவைக்கு உதவாத, மக்களுக்கு பயன் தராத, நம்முடைய பண்பாட்டிற்கு உதவாத, இந்த அவையினுடைய மாண்பை குறைக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குவேன். Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.